Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கெட்டெக்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கவுண்டவுன் ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதுக்கு வந்து நம்ம என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் அதில் வந்து என்ன ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோடைய வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட்டெக்ஸ் வேரியபிள் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணணும், இது எமுலேட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல்.டாட் அப்படிங்கிற பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக தான் நமக்கு யூஐக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸும் வந்து நம்ம அங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் கெட்டெக்ஸ்.டாட் அதாவது get.டாட் அப்படிங்கிற லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா இங்கே வந்து கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எங்கே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க கெட்டெக்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை நம்ம வீடியோவில் பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம், இந்த ரெண்டு பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்லா கோடையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு பேக்கேஜையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வாய்டு மேனை கால் பண்ணிக்கலாம். ஓகே, வாய்டு மேன் அதில் வந்து ரன் அப் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கோங்க. அண்டு ரன் அப். ஸோ ரன் அப்பில் வந்து நம்ம மை ஆப் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலாக ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு முன்னாடி யூஐயில் வந்து வெறும் யூஐ மட்டும் தான் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது, அல்லது வந்து ஒரு இமேஜ் மட்டும் ஏதாவது ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜெட் யூஸ் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது வந்து ஒன்று கிளிக் பண்ணும்போது அதோடய வேல்யூ சேஞ்ச் ஆகணும், இல்லைனா வந்து ஒரு வேல்யூஸ் வந்து நம்மளே வந்து மேனுவலாக பைண்ட் பண்ணணும், ஒரு ஏபிஐ வருது அப்படின்னா அதோடைய வேல்யூஸ் வந்து இதில் அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டேட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நிறைய கவர் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜெட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓபிஎக்ஸ் யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜெட்டே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட்லெஸ்ங்கிற விஜெட் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மை ஆப் அப்படிங்கிற அந்த ஆப்பை கால் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து மெட்டீரியல் ஆப்னு போடுவோம். பட் இங்கே வந்து கெட்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால கெட் மெட்டீரியல் ஆப் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் மெட்டீரியல் ஆப். ஓகே, ஸோ ஃபைன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாடிக்குள்ளே நம்ம வந்து ஒரு காலம் விஜெட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த காலம் விஜெட்டில் சில்ட்ரனுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சேவ் பண்ணலாம். ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் ஷோ ஆகும், ப்ளஸ் இந்த பேனர் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கேஃபோல்டுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம், இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர், ஸோ கலர்ஸ் டாட் பிளாக். ஓகே, அண்ட் இப்போ இதை சேவ் பண்ணுங்கள், நமக்கு பிளாக் கலர் ஸ்க்ரீன் மட்டும் ஷோ ஆகும். ஓகே, அண்ட் இந்த காலம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டராக அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதோடைய அலைன் பண்ணி வந்து சென்டர் பண்ணிக்கலாம். மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த கவுண்ட் டவுன் ப்ளஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து சென்டரில் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஜெட் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து கவுண்டர் அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். கவுண்டர் மட்டும் ஒரு கமா வச்சு ஸ்டைல் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா பிளாக் கலரில் இருக்கிறதுனால நமக்கு தெரியாது லெட்டர். ஸோ அப்போ டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே, ஸோ இதில் ஃபாண்ட் ஃபஸ்ட்டு கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கலர்ஸ் டாட் ஒயிட். ஓகே, அதுக்கப்புறம் அதோடைய சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 30 கொடுத்துக்கோங்க. அண்டு ஃபாண்ட் வெயிட் வேணுமோ போல்டு பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு. ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா இந்த கவுண்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு லெட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு கீழே என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு பட்டன் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க. பட்டனுக்கு வந்து நம்ம எலிவேட்டட் பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எம்டி பேரந்தேசஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் சைல்டில் வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் விஜெட் யூஸ் பண்ணி
அதுக்கு ஒரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன்க்ரிமெண்ட். ஓகே, நீங்கள் என்ன நேம் கொடுக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த கவுண்டர் கீழே ஒரு பட்டன் வந்து ஷோ ஆகும். ஓகே ஃபைன். ஸோ இது ரெண்டுக்கும் பிட்வீனில் ஸ்பேஸ் இருந்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சைஸ்டு பாக்ஸ் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ்டு பாக்ஸ் ஹைட் வந்து ஒரு 10 கொடுத்துக்கலாம். ஸோ ஹைட் வந்து ஒரு 10 அல்லது 15 கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டுக்கும் பிட்வீனில் ஸ்பேஸ் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபைன். இல்லை ஒரு 25 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது வந்து நார்மலாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டெக்ஸ்ட் ஷோ பண்ணியிருக்கோம், ஒரு பட்டன் ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அல்லது வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதோடைய வேல்யூ வந்து நமக்கு செட் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி செட் ஸ்டேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வேரியபிள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்களாம். ஸோ ஃபைனல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் இன்ட், ஏன்னா இன்டிஜர் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம், இப்போ லைக் வந்து கவுண்டர் யூஸ் பண்ணுறதுனால கவுண்டர் அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்கலாம். ஈக்குவல் இது வந்து இன்டிஜர் வேல்யூ, அப்போ இனிஷியலாக வந்து 0 அப்படிங்கிறத அசைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அப்படிங்கிறது அதுவே ஷோ ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கெட்டெக்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வேரியபிள் வந்து நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். இப்போ மற்ற இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம், நார்மலாக இன்டிஜர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்து அசைன் பண்ணியிருப்போம். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபைனல் கொடுத்துருக்கோம், அதாவது ஃபைனல் விடலாம் ஆர்எக்ஸ் இன்டிஜர் அதோடைய வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து டாட் ஓபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆர்எக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா ரியாக்டிவ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரியாக்டிவ்னா என்னது, ஆக்டிவ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்டிவாக இருக்கிறது, ரியாக்டிவ்ங்கும் போது திரும்பியும் வந்து அதோடைய வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ அதே பர்பஸ்க்கான தான் இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஓபிஎஸ் அடுத்தது நம்ம வந்து ஓபிஎக்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அது ப்ளஸ் இந்த ஆர்எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ இது எல்லாமே வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த கெட்டெக்ஸ் அப்படிங்கிற லைப்ரரியிலேருந்து தான் நமக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்எக்ஸ், ஸோ இதை இப்போ இன்டிஜருக்கு வந்து ஆர்எக்ஸ் இன்டிஜர்னு கொடுத்துட்டோம். இப்போ இது எது ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதே மாதிரி தான் ஆர்எக்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்க போகிறோம். பூலியன் இருக்குன்னா ஆர்எக்ஸ் பூலியன் கொடுக்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டு இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதே மாதிரி தான் சேமஸ் அங்கே என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே இதை இங்கே வந்து ஆர்எக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ப்ளஸ் அதோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும், அதாவது நம்ம வந்து ஒரு இது அசைன் பண்ணுறோம் அப்படின்னா உடனே வந்து சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இது கொடுத்துட்டோம். இப்போ இது கொடுத்ததுனால என்ன பண்ணணும்னா இந்த வேரியபிள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும், இந்த கவுண்டர் வேல்யூக்கு நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக அசைன் பண்ணணும்னா அதை உடனே போய் எடிட் பண்ணிக்கணும், செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இங்கே வந்து ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆன் ப்ளஸில் பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும், அதோடைய வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு இங்கே என்ன பண்ணலான்னு பாருங்கள், அங்கே என்ன பண்ணியிருக்கோம் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அப்போ அந்த வேரியபிள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டாட் வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நமக்கு என்ன பண்ணோம், ஒரு ப்ளஸ் ப்ளஸ் நம்ம எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுறோமோ அத்தனை வாட்டி வந்து நமக்கு வந்து அதோடைய வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுதான் நம்ம கான்செப்ட். ஏன்னா கவுண்டர் அப்படிங்கிறது அதுதான் கொடுத்துருக்கோம் இன்க்ரிமெண்ட். நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் அதோடைய வேல்யூ வந்து +1 ஆடணும், திருப்பி செகண்ட் டைம் கிளிக் பண்ணால் அதோடைய வேல்யூ கூட எத்தனை இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணணும், அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அதே கவுண்டர் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ கவுண்டர் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இன்டிஜரை கிளிக் பண்ண போகிறேன், அதாவது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் எலிவேட்டட் பட்டனில் ஆன் ப்ளஸ் கொடுத்துருக்கோம், அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அதோடைய வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன் 1 அப்படின்னு வந்திருக்கு. என்ன ரீசன், 0 + 1 1 வந்திருக்கு, அடுத்து 1 + 1 2ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு எல்லாமே வந்துருச்சு. ஆனால் நம்ம கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டர்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது பக்கத்தில் வந்து நமக்கு ஷோ ஆகணும். ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ இதுக்கு வந்து ஒரு சின்டெக்ஸ் கொடுத்துருவாங்க, அதாவது யூஐயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஓபிஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோடைய பேஸ் சின்டெக்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பில்டர் அப்படின்னு சொல்லி, ஸோ ஒரு எம்டி பேராந்தீசஸ் அண்ட் இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பனிங். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கெட்டெக்ஸோடைய யூஐ டிசைனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்டெக்ஸ். அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎக்ஸ் ஆஃப் ஒரு பேரந்தீசஸ் இதை கழிச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட் எங்கே முடியுதுன்னு பார்த்து இந்த இடத்துல நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஆரோ சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கவுண்டர்,
ஸோ நம்ம அங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன் சின்டாக்ஸ்னு பார்த்திங்கன்னா, அதோடைய பேரந்தசிஸ்க்கு டாலர் ஆஃப் நம்மளோட கேலிப்ரேசஸ் போட்டுட்டு அந்த கவுண்டர் டாட் வேல்யூ, அவ்வளோதான். இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது பக்கத்துலேயே நமக்கு என்ன வேல்யூ வரப்போகுதுன்னா, நம்ம அது எத்தனை டைம் கிளிக் பண்ணுறோமோ அதோடைய ஆப்ஷன் வரப்போகுது. பார்த்திங்களா, இப்போ இனிஷியலாக 0ன்னு வந்துருச்சு. ஸோ என்ன ரீசன், இந்த கவுண்டரோடைய வேல்யூ எங்கே இருக்குது, இப்போது 0ன்னு அசைன் பண்ணிக்கோம். இது எது நான் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ 5 அப்படின்னு நமக்கு ஷோ ஆகும். ஸோ அப்போ இனிஷியலாக 5 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இன்க்ரிமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா +1 6ன்னு வந்துடும். ஸோ அப்போ எத்தனை வாட்டி இன்க்ரிமெண்ட் கொடுக்குமோ அத்தனை டைம்ஸ் வந்து அதோடைய வேல்யூஸ் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இது எதுக்காண்டி நம்ம மெயினாக சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ கெட்டெக்ஸ் அப்படிங்கிறதுல எப்படி வந்து ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும், அதோடைய வேல்யூஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகணும், ஸோ அதுக்கு என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இது எது கெட்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட்டில் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இது வந்து ஓபிஎக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா ஸ்டேட்லெஸ்ஸாக இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்டேட் வந்து ஸ்டேட்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓபிஎஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்லெஸ்லையும் யூஸ் பண்ணலாம் அல்லது ஸ்டேட்ஃபுல்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை விட இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், லைட் வெயிட் கூட. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் வந்து இமீடியட்டாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிடும். ஓகே, ஸோ இதுக்கு பற்றி இன்னும் நிறையா வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். இன்னும் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இருக்குது, அடுத்தது நிறைய கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி வந்து ஒரு கரெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அதாவது க்ரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி கெட்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அல்லது வந்து ஏபிஐலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்கேஸ் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.